தமிழ்நாட்டில் நடைபெறும் அனைத்து பொது நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தி முதல்வர் விஜய் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தில் பேசிய அவர், மொழி எப்போதும் தொடர்புக்கான ஒன்று. உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் இது பொருந்தும். தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, அது நம் உயிர், நம் உணர்வு. தாயை போற்றுகிற, வாழ்த்துகிற தமிழ்நாட்டு மண் தமிழ்த்தாய் வாழ்த்தை எப்படி விடமாட்டோம். தமிழை உயர்த்தி பிடிக்காமல் பின்னுக்கு தள்ளினால் தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கும்? உலகில் தோன்றிய பல மொழிகள் காணாமல் போனதாக கூறுவார்கள். காலம் முழுக்க இருக்கும் மொழியாக தமிழ் உள்ளது. அதன் அடையாளம்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து என்றார் முதல்வர் விஜய். மொழி எப்பவும் தொடர்புக்கான ஒன்று தான், இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. உலகத்தில் இருக்க எல்லா மொழிக்கும் இது பொருந்தும், அதையும் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பேசினா வர்ற ஓசை மட்டுமல்ல. திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமில்ல, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மளை பெற்ற தாயை அம்மானு சொல்கிறப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா, உறவா, உணர்வா, தானா உள்ளுக்குள்ளே தோணும்ல. அதே மாதிரி ஏன் இன்னும் ஒரு படி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படிதாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி, தமிழ்மொழி இப்படி சொல்கிறதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். தமிழில் என்ன இல்லைங்க, இலக்கணம் இலக்கியம்னு பல ஆயிரம் வருஷமாக இருக்கிறது நம்ம தாய்மொழிக்கு தானே. தொல்காப்பியம், சங்க இலக்கியம், ஏன் உலகம் முழுக்க தெரிஞ்ச திருக்குறள் ஒன்று போதாதா தமிழோட பெருமையை சொல்றதுக்கு? இவ்வளவு பெருமை கொண்ட தமிழ் மொழியோட ஒரு அடையாளம் தான் நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து. ஒட்டுமொத்த இந்தியாவோட பன்முகத்தன்மையை உயர்த்தி பேசுகிற தமிழ்த்தாய் வாழ்த்து நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் முதல் இடத்துல தான் இருக்கணும். நம்ம இந்திய அரசியல் சாசனமே ஒவ்வொரு மாநிலத்தோட மொழிக்கும் பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்துக்கும் பாதுகாப்பு உரிமையை கொடுத்துருக்கு தானே. அந்த உரிமையின் அடிப்படையில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுத்து தானே ஆகணும். அதானே மாநில உரிமை. அப்படிப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து தான் 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதல்ல பாடணும்னு சொல்லி ஒரு அரசாணையை போட்டு அந்த செயல்பாட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலா அங்கீகாரம் வழங்கப்பட்டுச்சு. அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளோட நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படணும்னு அரசாணையும் இருக்கு. 2026 ஜனவரி மாதம் 28 ஒன்றிய அரசோட கடிதத்தில் அரசு விழாக்களில் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் வெளியிடப்பட்டது. அந்த ஆணையில் மாநில பாடல் பற்றி எந்த வழிமுறையும் இல்லாமல் இருந்துச்சு. நம்ம அரசு பொறுப்பேற்றதும் கடந்த மே மாதம் 27 மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு மாநில பாடல்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும்னும், ஒன்றிய அரசு வெளியிட்ட ஆணைக்கு திருத்தம் வெளியிடணும்னும், மாநில விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்த முதல்ல பாடுறதுக்கான உரிய வழிமுறைகளை வகுக்க வேண்டும்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தோம். அதை தொடர்ந்து போன ஜூலை மாதம் 9 கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது பற்றி இருந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து தமிழ்த்தாய் வாழ்த்து எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் கல்வி நிறுவனங்கள்லையும் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது ஒரு மரபாவே இருக்கு. அதுக்கான அரசாணையும் இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால தமிழ்த்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றி கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது. தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது அரசியல் அமைப்பிற்கும் இந்திய ஒற்றுமைக்கும் எதிரானதில்லை, மாறா வேற்றுமையில் ஒற்றுமைன்ற இந்தியாவோட உயர்ந்த கொள்கையை வெளிப்படுத்துறது. மேலும் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு சொல்றது அரசியல் சம்பந்தமான விவாதமா மாறணுங்கிற அவசியமே இல்லை. இது தமிழர்களின் பொது அடையாளம். நம்மை வேறுபடுத்துவது அல்ல, ஒன்றிணைப்பது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்த்தாய் வாழ்த்தின் கண்ணியத்தையும் தமிழின் தொன்மையையும் தமிழர் பண்பாட்டின் பெருமையையும் பாதுகாக்கும் இந்த உயரிய பணியில்
இந்த சட்டமன்ற பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டுவரப்படும் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அரசின் தனி தீர்மானத்தை ஆதரித்து பேசிய திமுக எம்எல்ஏ கோவி செழியன், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு 3ஆம் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அவமானகரமாக உள்ளதாக கூறினார். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை வகுத்துக் கொடுத்த மனோன்மணியம் சுந்தரனார் பெயரில் அமைந்த பல்கலைக்கழகத்திலேயே 3ஆம் இடத்துக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டது வேதனையை தருகிறது எனவும் அவர் பேசினார். இப்படிப்பட்ட சூழல்களை மாற்றும் வகையில் சட்டமாக்கி தந்தால் இந்த தவறுக்கு யாரும் துணை போக மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். கரந்தையில் பாடப்பட்ட அந்த தமிழ்ச்சங்க பாடல் இன்றைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் எந்த புண்ணில் வேல் என்பதை போல எந்த பாடலை இந்த உலகுக்கு யாத்து தந்தாரோ அந்த பல்கலைக்கழகத்தில் தாய்மொழியின் அடையாளமாக இருக்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் 3ஆம் இடம் தள்ளப்பட்ட வேதனை அனைத்து கட்சிகளும் கண்டித்த நிலையில் எங்கள் கழகத்தின் தலைவர் கடுமையான முறையில் கண்டித்தார், எதிர்த்தார். அதற்கும் ஒரு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு தனி தீர்மானத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்பது இந்த சட்டப்பேரவை என்றைக்கும் நினைத்து பார்க்கும். எனவே இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரிக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை கொண்டு வந்தது கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம், அதை சட்டப்படி கொண்டு வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது தளபதி மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம், அதை தொடர் ஓட்டமாக எடுத்துச் சென்று அதை கட்டி காக்கின்ற பெருமை எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவும் சிறப்புகளை தமிழ் மொழிக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரிக்கிறோம். ஆனால் அடிக்கடி மாறப்படுகிற இந்த சூழலை மாற்றிட மாண்புமிகு முதலமைச்சரும் இந்த அவையும் பேரவைத் தலைவரும் அதை சட்டமாக்கி தந்தால் எவரும் இந்த தவறுக்கு துணை போக மாட்டார்கள். அதற்கு நிலையான உறுதியான இரும்புத்தன்மையான அதிகாரம் கிடைக்கும் என்ற நிலையில் ஆதரிக்கிற அதே நேரத்தில் சட்ட வடிவமாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்று அமர்கிறேன். வணக்கம். பின் இந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறித்து எக்ஸ் வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள முதல்வர் விஜய், தமிழ் ஒரு மொழி மட்டுமன்று, அது ஒரு சிந்தனை, பண்பாடு, நாகரீகம். அதோடு தமிழ் நம் உயிர், தமிழ் நம் உணர்வு என்பதை முழுமையாக உணர்ந்ததே நமது தமிழ்நாடு அரசு. மேலும் தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை, சிறப்பு மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்த்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும். இத்தீர்மானம் நிறைவேற்றிய இந்நன்னாள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும். இந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஆதரித்து நிறைவேற்றி தந்தமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெங்கும் தமிழ்த்தாயின் புகழ் ஓங்கட்டும், தமிழ்நாட்டின் வெற்றி பயணம் தொடரட்டும் என தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் நெல், கரும்புக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை உயர்த்தப்படுவதாக முதல்வர் விஜய் அறிவித்தார். அதன்படி நெல்லுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை சன்னரக நெல்லுக்கு ரூபாய் 289, சாதாரண ரக நெல்லுக்கு ரூபாய் 159ஆகவும், கரும்புக்கு ரூபாய் 709.50 உயர்த்தி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு மத்திய அரசு ரூபாய் 3290.50 வழங்குகிறது. அத்துடன் கரும்புக்கான ஊக்கத்தொகையாக டன்னுக்கு ரூபாய் 709.50 தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும். இதன் மூலம் கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் விலையாக கிடைக்கும் என்றும் முதல்வர் விஜய் அறிவித்தார். இந்த அறிவிப்பு குறித்து பேசிய முதல்வர் விஜய், நெல்லுக்கு ரூபாய் 150 வரை உயர்த்தப்பட்டுள்ளது வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. அதேபோல கரும்பு டன் 134க்கு மேல் வழங்குவதும் இதுதான் முதல் முறையாகும். நமது அரசு விவசாயிகளை விட்டுவிடாமல் தோளோடு தோள் கொடுத்து விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகள் நெல் மற்றும் கரும்புகளை பயிரிடவும், அறுவடை செய்திடவும், விற்பனை செய்திடவும் தங்களது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவிட்டு மேற்கொள்கின்றனர். தற்சமயம் தமிழ்நாட்டின் ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியில்லாமல் இருந்தாலும்
நெல் மற்றும் கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என கருதி தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவில் மாநில அரசின் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். மாநில அரசு நெல்லுக்கான ஊக்கத்தொகையினை ஓராண்டில் 156 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அதேபோல 2025-26 கரும்பு அரவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ரூபாய் 3290.50 நிர்ணயம் செய்துள்ளது. அதற்கு மேல் தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்பிற்கான சிறப்பு ஊக்கத்தொகை 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது முதல் ஆண்டிலேயே 360.50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும் இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மாநில அரசால் கரும்பு சிறப்பு ஊக்கத்தொகையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ஓராண்டில் 134 ரூபாய்க்கு மேல் வழங்கப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். நமது அரசு எப்போதும் விவசாயிகளை ஒருபோதும் விட்டுவிடாமல் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் ஊரக வாழ்வாதாரம் சிறக்கவும் என்றும் உறுதுணையாக இருக்கும். நன்றி. சொற்பொழிவாளன் மற்றும் தமிழ் ஆர்வலர் என்ற முறையில் சொல்கிறேன். நிதியமைச்சர் மரிய வில்சன் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். அவரது ஆங்கிலம் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. ஆனால் அவர் பட்ஜெட்டை வாசிக்கும் போது தமிழில் சில சொற்றொடர்களை அவர் பேசாமல் விட்டுவிட்டார். வரும் காலங்களில் நிதியமைச்சர் பிழையின்றி தமிழில் பேச வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என எம்எல்ஏ ராஜேந்திரன் கூறினார். அதற்கு சபாநாயகர், எம்எல்ஏ ராஜேந்திரன் பேசும்போது பட்ஜெட் என்று சொல்கிறார், தமிழில் நிதிநிலை அறிக்கை என்று சொன்னால் நன்றாக இருக்கும் என்றார். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தூய தமிழில் பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தூய தமிழ் பேசினீர்கள். ஆனால் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். குறைந்தபட்சம் 9 முறையாவது பட்ஜெட் என்று சொன்னீர்கள். அதை நிதிநிலை அறிக்கை என்று சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். நிதியமைச்சர் மரிய வில்சன் இது குறித்து பேசும்போது, 25 ஆண்டுகளாக கல்வித்துறையில் இருந்திருக்கிறேன். என்னுடைய கம்யூனிகேஷன் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருந்திருக்கின்றன. இந்த மாமன்றத்தில் கொஞ்ச நாளாகவே உருவக்கேலி, சாதி மற்றும் பெண்களை கேலி செய்தவர்கள் இப்போது மொழி கேலிக்கு வந்துவிட்டார்கள். கிறிஸ்தவம் எனக்கு ஒரு மொழி கற்றுக் கொடுத்திருக்கிறது. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. எவ்வளவு தமிழ் படித்தாலும் பாதி பேருக்கு இது தெரியாது. நான் பைபிள் படித்திருக்கிறேன். நான் இப்படித்தான் பேசுவேன். என்னுடைய ஸ்டைல் இதுதான். எம்எல்ஏ ராஜேந்திரனுக்காக என்னை மாற்றிக்கொள்ள முடியாது என்று அமைச்சர் மரிய வில்சன் கொந்தளிப்புடன் தெரிவித்தார். ஒரு 30 to 25 years எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்ணுறது, பொதுவாக சொல்கிறேன், ஜாதி ரிலேட்டடாக பண்ணுறது, பெண்கள் ரிலேட்டடாக பண்ணுறது, இப்போ மொழி ரிலேட்டடாக வந்துட்டாங்க. செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிளை படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன்.
தமிழ்நாட்டில் போதைப்பொருள் தடுப்புக்கு என 264.14 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் தடுப்புக்கென மொத்தம் 65 தனிப்படைகள் உருவாக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைந்தது ஒரு படை இருக்கும் வகையில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் மதுபான விற்பனையின் மீது சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நல தீர்வை எனும் தீர்வையை விதிக்க தமிழக அரசு முடிவெடுத்து கடந்த வாரம் மதிப்பு கூட்டு வரி சட்டத்தில் திருத்தம் செய்து சட்டப்பேரவையில் மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த மசோதா நேற்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தலைமையில் கிறித்தவ மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்த டாக்டர் பால் தினகரன், திரு KAM முகமது அபூபக்கர், திரு ஜவஹர் அலி உள்ளிட்டோர் முதல்வர் விஜயை சந்தித்து பேசினர். இந்திய பொருளாதார நிபுணர், மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் மற்றும் அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் உள்ள வாட்சன் சர்வதேச மற்றும் பொது விவகாரங்களுக்கான நிறுவனத்தின் மூத்த ஆய்வாளர் டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியன் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து பேசினார்.